Hi friends, welcome to my channel. TNPSC Group 2 2A ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2013 இந்து அறநிலையத்துறையில் டிஎன்பிஎஸ்சி தமிழ் மொழி தேர்வில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் போட்டிருக்கோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஒரே வீடியோவில் 100 கொஸ்டின்ஸையும் நம்மளால் அப்லோட் பண்ண முடியும். அதனால் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். அயோத்திதாசர் ஆதிவேதம் என்னும் நூலை எழுத எந்த நூலை சான்றாக கொள்ளவில்லை அப்படின்னா தொன்னூல் விளக்கத்தை அவர் சான்றாக எடுத்துக்கல. அப்போ இதை மூணுமே அவர் சான்றாக எடுத்திருக்காரு. அப்போ நன்னூல் விளக்கத்தை ஆதிவேதத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. வீர சோழியம், மச்ச முனிவர் ஞானம், இது மூன்றையுமே அவர் அயோத்திதாசர் ஆதிவேதம் என்னும் நூலை எழுதுறதுக்கு அவர் சான்றாக எடுத்திருக்காரு. இந்த மாதிரி மாற்றியும் கொஸ்டின் கேட்கலாம். அதனால் மீதி இருக்கிற மூணையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. தவறான தொடரை கண்டுபிடி. 1000 யானைகளை வென்றவனை பாடுவது பரணி அப்படிங்கிறது கரெக்டு. மூவேந்தர்களை பற்றிய செய்திகள் 900ங்கிறது கரெக்டு. 18 உறுப்புகளால் ஆனது கலம்பகம்ங்கிறதும் கரெக்டு. இதில் ஒரே சொல்லை திரும்ப திரும்ப பாடுவது அந்தாதிங்கிறது தவறு. அப்போ டி த ஆன்சர். அணியை சுட்டுக. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரந்தளிர் தற்று. இது பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் ஓமை அணி. இல்லாத ஒன்றை சொல்கிறது தான் இல்பொருள் ஓமை அணி. அதாவது உடம்புல அன்பு இல்லாத உடம்பையும் வற்ற மரத்தையும் ஒப்பிட்டு கூறியிருக்காங்க. அதாவது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி சொல்கிறது தான் இல்பொருள் ஓமை அணி. அகராதி என்னும் சொல் முதலாக இடம் பெற்றுள்ள நூல் திருமந்திரம். அகராதி என்னும் சொல் முதல்ல இடம் பெற்றுள்ள நூல் திருமந்திரம். விடை தேர்க. பெண்களுக்கு கல்வியும் சொத்துரிமையும் தரப்பட வேண்டும் என்று மேடைகளில் பேசியும் எழுதியும் வந்தவர் பெரியார். எக்கோளில் கந்தகம் இருப்பதை இன்றைய அறிவியல் ஆய்வு கூறுகிறது. சனி. எக்கோளில் கந்தகம் இருப்பதை இன்றைய அறிவியல் அறிவு கூறுகிறது சனி. சனிக்கோள்ல தான் கந்தகம் இருக்கு. சரியான விடை தேர்க. தற்காலத்தில் மதுரை என அழைக்கப்படும் ஊர் பழங்கால கல்வெட்டுகளில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மதிரை. இயற்பெயரோடு புனைப்பெயரை பொருத்துக. துரைராசு, முடியரசன், வாசே குழந்தைசாமி, குலோத்துங்கன், டி.கே. துரைசாமி, நகுலன், நா. சுப்பிரமணியன், மயன். இதான் கரெக்டு. 3, 4, 2, 1. வள்ளலார் பதிப்பித்த நூல் எது? தொண்டை மண்டல சதகம். வள்ளலார் பதிப்பித்தது தொண்டை மண்டல சதகம். பொருந்தாத இணையை கண்டறிக. கவிதை வரி கவிஞர். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுங்கிற பாடலை இயற்றியது நாமக்கல் கவிஞருங்கிறது கரெக்டு. நமக்கு தொழில் கவிதை என்றவர் பாரதியார். உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்றவர் பாரதிதாசன். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்னு சொன்னது கவிமணி கிடையாது. இதுதான் தவறாக புரிந்து உள்ளது. இதை சொன்னது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம்ங்கிறது பட்டுக்கோட்டையார் சொன்னது. நீடூழி வாழ்க என்பது விளைவு தொடர். நீடூழி வாழ்க என்பது விளைவு தொடர். கீழ்காண்பவற்றுள் எத்தொடர் பிறமொழி சொல் களவாதது? பி. ஒப்பனை செய்து கொள்வதில் பெரு விருப்பு கொண்டிருந்தால் எழிலி. இது செய்வாயா என்பதற்கு நீயே செய் என்று மொழியும் விடை ஏவல் விடை. ஒருத்தர்கிட்ட நம்ம சொல்கிற வேலையை அவங்கள நீயே செய்யு நம்மளை ஏவுறது ஏவல் விடை. 5 திணைகளில் எத்திணையிலும் இடம்பெறாத சிறுபொழுது எது? காலை தான் எந்த திணையிலையுமே இடம்பெறாத சிறுபொழுது. உலகின் 8வது அதிசயம் என்று பாராட்டப்படுபவர் சி. கெலன் கெல்லர். தான் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சித்திரகுப்தனை போல் ஒன்று விடாமல் குறித்து வைத்துள்ளவர் என ஆனந்தரங்கனை பாராட்டியவர் வ.வே.சு. ஐயர். வ.வே. சுப்பிரமணிய
ஐயர். அதாவது இதில் 2 கொஸ்டின் இருக்குது நமக்கு. தான் நேரில் கண்டும் கேட்டும் அறிந்துள்ள செய்திகளை சித்திரகுப்தனை போல் ஒன்று விடாமல் குறித்து வைத்துள்ளவர் யாருன்னு கேட்டாக்க நீங்கள் ஆனந்தரங்கன்னு சொல்லுவீங்க. அவரை பாராட்டியவர்னு கேட்டால் வாவே சுப்பிரமணிய ஐயர். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவுக்கு என்ன பெயர்? இளம்பகம். சீவக சிந்தாமணியின் உட்பிரிவுக்கு இளம்பகம்ங்கிறது தான் பெயர். செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை. இக்குறட்பாவில் அடிக்கோடிட்ட இடப்பட்ட சொல்லுக்கு சரியான ஆங்கில சொல் ஃபாக். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திரு வி. கல்யாண சுந்தரம். நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் திரு வி. கல்யாண சுந்தரம். காந்தியடிகள் பள்ளி பருவத்தில் படித்த நாடக நூல் எது? சிரவண பிதுர்பக்தி. ஆட்டுவித்தால் யார் ஒருவர் ஆடாதாரே என பாடியவர் திருநாவுக்கரசர். அடிகள் தோறும் நாட்சீரை கொண்ட அளவடிகளாய் வருவது நிலை மண்டில ஆசிரியப்பா. உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தை சாராதது வரவு. உயிர்த்தொடர் குற்றியலுகரத்தை சாராதது வரவு. தென்னம் பொறுப்பின் தலைவ வாழி என்னும் அடியில் தென்னம் பொறுப்பு குறிப்பிடுவது பொதிகை மலை. உச்சி மேற்புலவர்கொல் என்ற அடைமொழியார் குறிக்கப்படுபவர். இவர் ஒரு உரையாசிரியர், நச்சினார்க்கினியர். இந்த 3 4 தான் ஆன்சர். உரையாசிரியர், நச்சினார்க்கினியர். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலை களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலைனாக்க கவின் கலை, கலைனா மூங்கில். இதுதான் சரியாக பொருத்தப்பட்டுள்ள இணை. பெயர் சொல்லின் வகையறிக. இகழவர். இகழவர் என்பது குறிப்பு வினையாளனையும் பெயர். தி லைட் ஆஃப் ஏஷியா என்ற ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. மலையமான் என்ற மன்னன் மக்களை யானையின் கீழிட்டு கொல்ல முற்பட்டதை தடுத்து நிறுத்திய புலவர் கோவூர் கிழார். நாவுக்கரசர் நல்கிய நன்னெறி தொண்டு நெறி. திருநாவுக்கரசர் தொண்டு நெறியை தான் நல்கினார். மணிமேகலையின் தோழி சுதமதி. மணிமேகலையின் தோழி சுதமதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.